வவுனியாவில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. 4796 அரசு ஊழியர்கள் கடமைகள். மேல் மாகாணத்தை அச்சுறுத்தும் காச நோயாளர்கள். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரையில் 61 தேர்தல் சட்ட விதி மீறல் சம்பவங்கள் பதிவு. பஸ்ஸில் நாமலின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி. மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள பக்கிரங்கு அறிவிப்பு. பார்த்திபன் திலீபனாக, திலீபன் தியாக தீபமாக எனும் துணிப்பொருளில் ஆவண காட்சியகம் திறந்து வைப்பு. அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு நிறுத்தம். கல்வி அமைச்சின் அறிவிப்பு. தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் 50 முறைப்பாடுகள் பதிவு. பல்கலைக்கழக அனுமதி வெட்டுப்புள்ளிகள் வெளியீடு. யாழில் தேர்தல் தயார் நிலை தொடர்பில் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் நேரில் விஜயம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் நடைபெற்றது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாளைய தினம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் எடுத்து செல்லும் பணிகள் இன்றைய தினம் காலை 8 மணியில் இருந்து ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களில் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்படுகின்றன. நெடுந்தீவு, நயினாதீவு, அரளைத்தீவு மற்றும் எழுவதீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டன. இதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் 2024க்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டத்தில் 108 வாக்களிப்பு நிலையங்களும் 8 வாக்கு எண்ணும் நிலையங்களும் காணப்படுகின்றன என மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார். அதோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு கடமைகளுக்காக 400 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தில் 1,09,007 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்றைய தினம் காலை முதல் வாக்குப்பெட்டி வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த கல்லூரியில் இருந்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் 260 வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 442 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 449,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்புக்காக சுமார் 1,500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாளைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறும் என்றும் பொதுமக்கள் தமது வாக்குகளை உரிய நேர காலத்துக்கு சென்று செலுத்துமாறும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 387 வாக்குப்பெட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட செயலாளர் PA சரச்சந்திர தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பாக வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் 3,06,081 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் 1,28,585 வாக்காளர்களும், முல்லைத்தீவில் 86,889 வாக்காளர்களும், மன்னாரில் 90,607 வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.
இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்காக 3 மாவட்டங்களிலும் 387 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் இன்றைய தினம் பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கடமைகளுக்காக வன்னி மாவட்டத்தில் 4796 அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் போலீசார், விசேட அதிரடிப்படையினர், ஊர்காவற்படை என 1500 பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வவுனியாவில் இதுவரை 36 சிறியளவான தேர்தல் முறைப்பாடுகளே பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண வாக்கு எண்ணும் பணிகளுக்காக வவுனியாவில் 12, முல்லைத்தீவில் 8, மன்னாரில் 7 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தபால் வாக்குகள் எண்ணுவதற்காக 10 நிலையங்களும் என மொத்தமாக 37 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தபால் வாக்குகள் நாளைய தினம் மாலை 6 மணியளவில் எண்ணுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்து பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 61 தேர்தல் சட்ட விதிமீறல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 61 தேர்தல் சட்ட விதிமீறல்கள் முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைத்து பகுதிகளிலுமே சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே போலீஸ், ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் போன்ற உத்தியோகத்தர்களோடு நாங்கள் ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். அவர்கள் அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அதை பாதுகாப்பது தொடர்பாகவும் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாகவும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக மின்சாரம், நீர்நிலைகள் போன்ற இடங்களிலே அவர்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்ற இடங்களிலே விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இதுவரை தேர்தல் வன்முறைகள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை. பசில் ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவிருந்தார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டது. தான் நாட்டை விட்டு வெளியேறப் போவது தொடர்பில் பசில் ராஜபக்ஷ ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார். எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் 2 பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கையை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் கதிர்காமம் விகாரைக்கு சமய அனுஷ்டானங்களுக்காக சென்றுள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இரு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜெயபத்னபுர பல்கலைக்கழகம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய விடுதியில் தங்கும் மாணவர்கள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் தங்களுடைய விடுதிகளுக்கு திரும்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி இரவு இரு கட்சிகளை சார்ந்த மாணவர்களிடையே இடம்பெற்ற மோதல் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தது. சம்பவத்தின் போது இப்பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பீடத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் குழுவுக்கும் கலைப்பீடத்தை சேர்ந்த மாணவர்கள் குழுவுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்து கலை விழாவுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து விதமான கற்றல் நடவடிக்கைகளும் கடந்த 12ஆம் தேதி முதல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அறிக்கையொன்றினூடாக அறிவித்திருந்தார். இந்நிலையிலேயே தற்போது பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றை எடுத்து எம்பும்
பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்தின் முன்றலில் தியாக தீபம் திலீபன் நினைவு சதுக்கம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன இதன் போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகள் சூனியமாக்கப்படும். அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அளிப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன, ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ரா தேவி வன்னியாராஜி மற்றும் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குடவர்தன் ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்துக்கு எதிராக வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலப்பகுதி வரை அமைதியான காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 50 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கட்டியாராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் 30 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதனிடையே தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5000 அண்மித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான உயர்தர பெறுபேறுகளின்படி பல்கலைக்கழக அனுமதி வெட்டுப்புள்ளிகள் இன்று வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி வெட்டுப்புள்ளிகளை www.ugc.as.lk என்ற இணையதளத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தயார் நிலையில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களை யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் இன்று மாலை நேரில் பார்வையிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களில் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களில் இன்றைய தினம் மாலை யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் யருள் ஆகியோர் சென்று பார்வையிட்டனர். இதன் பின்னர் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான மருதலிங்கம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாளை 21ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் செயற்பாடுகளுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன.
இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து 511 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் உட்பட ஆவணங்கள் அனைத்தும் இன்று பஸ் வண்டிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு மற்றும் எழுவதீவு பிரதேசங்களுக்கான வாக்குப்பட்டிகள் கடல் படையினுடைய பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. 511 வாக்களிப்பு நிலையங்களுக்கு உரிய வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் உட்பட அனைத்து ஆவணங்களும் அங்கு சென்றடைந்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 4,98,280 வாக்காளர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்ற அனைவரும் காலையிலே 7 மணி முதல் உங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து உங்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை பேணிக்கொள்ளுமாறு உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 46 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தும் சட்டமீறல்களாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்கெண்ணல் நிலையமாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 2100 போலீசார் இந்த தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மத்திய கல்லூரிய வளாகம் போலீசாரினரும் விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பிலே கையளிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வடமராட்சியினுடைய வியாபாரி மூலை பகுதியிலே வசித்து வருகின்றார்கள். அவர்களுக்குரிய போக்குவரத்து வசதிகள் இடம்பெயர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்குரிய போக்குவரத்து வசதிகள் வாக்களிப்பதற்காக நாளை காலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசத்திலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் குறித்த வாகனத்தினை பஸ் வண்டியினை பயன்படுத்தி தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் நாளை பிற்பகல் 4:15 மணியிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றன. தபால் மூல வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் 4:15க்கு ஆரம்பமாகும். ஏனைய வாக்குப்பட்டிகள் நாளைய வாக்களிப்பின் பின்னர் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற பின்னர் 6 மணி அளவிலே வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஒருங்கிணைந்ததாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், விசாரணை முடிவடைந்து இறுதி தீர்மானம் வரும் வரை விடைத்தாள் மதிப்பீடு நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை. அதுவரை பரீட்சை முடிவுகள் வெளியிடும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அவற்றை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். குறித்து பரீட்சை வினாத்தால் கசிந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்தது. முதற்கட்ட விசாரணை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான பரீட்சை வினாத்தால் கசிந்துள்ளது உறுதியானால் மீண்டும் பரீட்சையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். மேலும் விதிகளை பின்பற்றாமல் பரீட்சைக்கு முந்தைய நாட்களில் யூக வினாத்தாள்கள் குறித்து ஆசிரியர்கள் கலந்துரையாடியுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி இது தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். வினாத்தாள் கசிந்திருந்தால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.